கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி உட்பட 17 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக மூத்த அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி உட்பட 17 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 17 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செந்தில்குமார் ஐபிஎஸ் மேற்கு மண்டல ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல ரூபேஷ்குமார் மீனா நெல்லை மாநகர காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, தமிழ்நாட்டில் 17 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாகவே இந்த பணியிட மாற்றம் குறித்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இன்றைக்கு தமிழக அரசு அதை வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக டி செந்தில்குமார் ஐபிஎஸ், அதாவது இவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக இருக்கிறார். இவர் தற்பொழுது கோவை மேற்கு மண்டலத்தினுடைய ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியா இருக்கிறது. அதாவது ஐஜியாக டி செந்தில்குமார் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ரூபேஷ்குமார் மீனா, இவர் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு செய்தி. அதே போல டாக்டர் பி.கே. செந்தில்குமாரி ஐபிஎஸ், இவர் குற்றப்பிரிவின் ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக மற்றொன்றையும் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பி.ஏ. மூர்த்தி ஐபிஎஸ் அவர்களை டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி ரேஞ்ச், அதாவது திருநெல்வேலி சரக மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில டிஐஜியா டாக்டர் மூர்த்தி ஐபிஎஸ் நியமிச்சிருக்காங்க. மற்றொன்று மிக முக்கியமான பார்க்கிறோம், பர்வேஷ்குமார் ஐபிஎஸ், இவர் டிஐஜியா இருந்தார் திருநெல்வேலி ரேஞ்சில். இவர் தற்போது ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் சட்டம் ஒழுங்கு நார்த்தர், அதாவது சென்னையுடைய வடக்கு பகுதிக்கான ஜேசியா அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கணும். ஏற்கனவே வட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது பர்வேஷ்குமார் ஐபிஎஸ் டிஐஜி ரேங்க்ல ஜாயிண்ட் கமிஷனரா, இணை ஆணையரா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவையை சமாளிக்கக்கூடிய வகையில சென்னைக்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. அதே போல டாக்டர் துரை ஐபிஎஸ், அபினவ் குமார் ஐபிஎஸ், இவரை பொறுத்தவரை இவர் திண்டுக்கல் மாவட்ட சரகத்துல டிஐஜியா இருந்து வரார். இவர் தற்போது ராமநாதபுரம் சரக மாவட்டத்திற்கு டிஐஜியா பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒன்று. அதே போல அபிஷேக் தீக்ஷித், இவர் டிஐஜியா ரயில்வே துறைக்கு ஏற்கனவே அங்க காலியாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திற்கு அபிஷேக் தீக்ஷித் ஐபிஎஸ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னை மாநகர காவல் ஆணையராகவும் பணியாற்றிய, குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறையுடைய ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெடுடைய இயக்குநராகவும் டிஜிபியாகவும் இருந்து பணி ஓய்வு பெற்ற ஏ.கே. விஸ்வநாதன் பணி ஓய்வு பெற்றிருந்தார். எனவே அந்த இடத்திற்கு சைலேஷ் குமார் ஐபிஎஸ் யாதவ் தமிழக அரசு நியமித்திருக்கிறது. அவர் டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடியவர். டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய அவரை சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டரா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன், தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி கழகத்திற்கான தலைவரா நியமிச்சிருக்காங்க. அதையும் மிக முக்கியமான ஒன்றை பார்க்கணும். அதே போல டாக்டர் ஆர் தினகரன் ஐபிஎஸ், இவரும் மிக முக்கியமாக ஒரு ஐஜியா, அது குறிப்பாக இந்த சிலை கடத்தல் விங்ல மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தார். இந்த நேரத்தில் அவர் கூடுதல் பொறுப்பாக அந்த இதோடு சேர்த்து டவுன்கிரேடிங் த போஸ்ட் டு டைரக்டர் ஜெனரல் போலீஸ் ஐடியல் விங் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு குறிப்பிட்டு 17 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. நந்தா, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.